52 வயதில் சுகன்யா எடுத்த முடிவு. கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், சரத்குமார்னு டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சு 80s டைம்ல பிஸியான நடிகையா இருந்தாங்க சுகன்யா. கிளாசிக்கல் டான்சர், சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு மல்டி டாஸ்கிங் பண்ண இவங்களோட இந்தியன் கெட்டப்ப பாராட்டாத ரசிகர்களே கிடையாது. அந்த அளவுக்கு தைரியமா நடிச்சிருந்தாங்க. கடந்த 2002ஆம் ஆண்டு ஸ்ரீதர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ண சுகன்யா அமெரிக்காவில் செட்டில் ஆன நிலையில ஒரே வருஷத்துல அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சாங்க. அந்த வகையில அவங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்கல. ஆஃப்டர் மேரேஜ் சுகன்யா இப்பவும் சிங்கிளா தான் இருக்காங்க. கடந்த சில வருஷங்களுக்கு முன்ன சுகன்யா தன்னோட அம்மா, அக்கா மற்றும் அக்கா மகளோட எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்த ரசிகர்கள் இது சுகன்யாவோட மகள்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு சுகன்யா பல இடங்கள்ல மறுப்பு தெரிவிச்சாலும் அந்த பெண் சுகன்யாவுக்கும் முன்னாள் கணவர் ஸ்ரீதருக்கும் பிறந்த குழந்தைன்னு இப்பவும் பேசதான் செய்யறாங்க. ஒரு இன்டர்வியூல அதை பத்தி பேசின சுகன்யா, நான் நிறைய முறை சொல்லிட்டேன், அவங்க என் அக்கா மகள்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. மேலும் 2வது கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேக்குறாங்க. நான் ஒருவேளை 2வது கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுமா இல்ல பாட்டின்னு கூப்பிடுமான்னு தெரியாது. சோ நோ மேரேஜ்னு பளிச்சுன்னு பேசினாங்க சுகன்யா.